ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. என்ன ப்ரோ மீன் பிடிக்க போகிறீங்கன்னு கேட்டால், இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிடலாம் கைஸ். இந்த வாட்டி நம்ம அப்படி என்ன ப்ரோ பிடிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பால் செட் போட போகிறோம் கைஸ். அதாவது ரொம்ப நாள் கழித்து போடுறோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து போடுறோம். ஒரு 1 month ஆயிடுச்சு கைஸ். பட் அதுக்கெலாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காங்க. இப்போ நம்ம வந்தாச்சு போடுற இடத்துக்கு. சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ என்ன சொல்கிறீங்க? எனக்கே தெரியல, மீன் மாட்டோம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி கூட எங்களுக்கு அனுபவம் இல்லை, பால் செட் போட்டு அனுபவம். இப்போ தான் முத போடுறோம். சரி, ஓகே கேஸ், நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம கலக்கிறதுக்கு நம்ம இப்போ என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன மாவு? மைதாவா கார்ன்ஃப்ளவர் ஏதோ ஒன்று. அப்புறமா 2 முட்டை. அப்புறமா இது தவிடு தானே, தவிடு கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சோல தவிடு எடுத்து வச்சுருக்கோம். தவிடு. அடுத்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு. முக்கியமானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் சத்து மாவுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. சத்து மாவு தான் ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே. டிஸ்பிளேல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, மாவு இதாகிட்டு. கொட்டுங்க ப்ரோ. முட்டையை உடைங்க. ஓகே கேஸ், இப்போ வந்து மாவு வந்து இவ்வளோ தட்டணும். கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் நிறையவே தட்டிக்குவாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, போதும் ப்ரோ. சரி ப்ரோ, முட்டையை உடச்சி விட்டுருங்க. மேரிகோல்டு உடைப்போம். மாவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கா? ஆமாம், உடச்சி கலக்கிக்கலாம். கலக்கிங்க ப்ரோ. மாவு இல்லை, அந்த மாவு போடலாமா? கரெக்டாக இருக்கலண்ணா, 2 முட்டை கரெக்டாக இருக்கு கேஸ். ஓகே, சரி, ஓகே கேஸ், இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்படி தான், அதாவது ஊக்கம் வந்து நீங்கள் மாற்றி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். என்ன தெரியும்? ஓகே, ரைட் கைஸ், நம்ம உள்ள தான் இப்போ எறிய போகிறோம். அப்புறம் கிக் அடிச்சு விட்றோம். 3, 2 போடு. ஓகே கைஸ், நம்ம ஸ்பாட்டை மாற்றிட்டோம். ஏன்னா நம்ம போடுறதுக்குள்ளே அந்த இடத்துல கொஞ்சம் மாட்டிக்கிடுச்சு. அதனால் நம்ம இங்கே ஒரு தனியாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாட் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அப்பா, இந்த பால் செட்டு போகிறதுக்குள்ளே உயிரே போய்ட்டு வந்துடும் போன கைஸ். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் அந்த கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இது கொஞ்சம் முகப்பு கொஞ்சம் நல்லா கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேங்க கைஸ், பால் செட்டு போடுறதுலாம் ஈஸியே கிடையாது. ரொம்ப மாட்டுது கைஸ் பால் செட்டு. இவ்வளோ பெரிய ஆறு, தாமிரபரணி ஆறு, ஒரு பாலம் தெரியுதா பாருங்க, தாமிரபரணி ஆறு. அது வந்து ஒரு ஊரோட பாலம். ஓகேவா? ரொம்ப கஷ்டம்தான், வெறுப்பாக இருக்குது உண்மையிலே. சரி, ஒவ்வொரு இடத்துலையும் மாட்டிக்கிட்டு இருக்கு கைஸ். நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்தோம்? 3:30க்கு வந்தோம் கைஸ். கரெக்டாக உங்கள்கிட்ட ஒவ்வொரு இதாக இது பண்ணி மணி ரொம்ப ஆயிடுச்சு. ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிடாங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்காண்டி தான் எல்லாம் பண்ணுறோம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு போங்க கண்டிப்பாக. ஏன்னா எல்லாம் எடுத்துட்டு வாடா மூர்த்தி. எடுத்துட்டு 1
தெரியும். ரைட், ஓகே, போதும்ல. ஒரு சீனி கண்ணில் ஒரு திமிரி எல்லாமே தெரியுது. இந்த சரி, சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து போட்டிருக்கோம். பட்டு இன்னும் மீன் வந்து மாட்டலை. அதான் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போட்டிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து கேஸ் அதே மாதிரி இந்த மீன்லாம் அடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியே கிடையாது கைஸ். நான் பால் செட்டு போகிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சி வந்துட்டோம். வந்து 3 மணி நேரம் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அசால்ட்டாக வந்தாச்சு. வந்த பிறகு தான் இங்கே தான் பார்த்தா ஐயோ விளங்காது போல். அதான் சரி அப்படியே ரொம்ப நேரம் நான் வீடியோ கொஞ்சம் நிப்பாட்டியே வச்சுருந்தேன். இதுதான் ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்குது. எனக்கு பிடிக்க முடியுமா எனக்கு தெரில. சரி, ஒரு தடவை வந்தாச்சு. வாட்டி எங்கே போட்டிருந்தோம்? இதோ இங்கே தான் போட்டிருந்தோம். இங்கே இந்த இடத்துல போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போட்டிருந்தோம். ஒரு இடத்துல செமையாக போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் இங்கே போட்டிருந்தோம். இங்கேருந்து ஒரு இடத்துல இங்கே போட்டிருந்தோம். அப்போவும் மாட்டிக்கிட்டு மாட்டுறதே பெரிய டாஸ்க்காக தான் இருக்குங்க. சூரியன் வேறு கொளுத்தி எரியுது. என்னன்னு தெரில. ஐ மீன் மாட்டு மலைன்னு தெரில. பனை மரம் தான் கைஸ். இங்கெல்லாம் எங்கள் ஊர் பக்கத்துலலாம் ஃபுல்லாகவே பனை மரம் தான் எப்போவுமே. இப்போ இவ்வளோ பெரிய ஆற்றுல கைஸ் இங்கே ஒவ்வொருத்தவங்களும் 4 கிலோ 5 கிலோக்கெலாம் பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்காங்களாம். நமக்கு தான் கைஸ் நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பால் செட் வந்து செய்ய தெரியாமல் தான் கொஞ்சம் செஞ்சுருக்கோம். ஏன்னா மேபி பால் செட் வந்து ரொம்ப இது பண்ணி செய்யணும். ஆனால் நமக்கு செய்ய முடியாது, செய்ய தெரியாமல் தான் செஞ்சுருக்கோம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஏன்னா இதுக்கு நமக்கு எதுவுமே அவ்வளோ மாட்டலை. ஏன்னா இதுக்கே நம்ம அங்கே போயிருந்தோம்னா கூட நம்ம எப்போவும் ரெகுலராக போகிற ஸ்பாட்டுக்கு போயிருந்தால் கூட நமக்கு ஏகப்பட்ட மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக போகிற ஸ்பாட்னா கைஸ் நம்ம விரால் மீன் பிடிப்போம் எப்போவுமே. அங்கே கூட ஏகப்பட்ட மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நமக்கு ஒரு சின்ன இது கூட இல்லை. அப்பா சரி கைஸ், இன்னும் 1 மணி நேரம் தான் கரெக்டாக. 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் கைஸ். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நம்மளால் வெயிட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. அதனால் கிளம்ப வேண்டியதான். மிஸ்ஸெல்லாம் ஆகுது. சரி கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீன் அடிச்சிடும் ஒரு நம்பிக்கையில் தான் நானே இருக்கேன். சரி கைஸ், ஓகே கைஸ், ஒரு வழியாக ஒரு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே பிடிக்கல. பார்த்தீங்கன்னா பால் செட்டை கழுவிட்டு தான் இருக்கோம். மாட்டலை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மணி இப்போ எப்படியும் ஒரு 6:30 இருக்கும். 6:30 கண்டிப்பாக இருக்கும். நீ இருட்டாக ஆரம்பிச்சிட்டு தெரியும். ஓகே கைஸ், நாங்கள் கிளம்புறோம். ஓகே, அதுக்காண்டி கண்டிப்பாக ஒரு நாள் மீன் பிடிக்கணும் கைஸ் பால் செட்டில். சரிங்களா? ஓகே கைஸ், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். பாய்.